பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து எதிர்க்கட்சிகளின் போர்க்கோலம் காரணமாக ஏற்பட்ட அமளியால் பார்லிமென்டின் இரு சபைகளும் இரண்டாவது நாளாக செவ்வாயன்றும் முடங்கியது. பார்லிமென்டின் இரண்டாம் கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடர் திங்களன்று காலை துவங்கியது. டெல்லியில் 5 வயது சிறுமி கற்பழிப்பு விவகாரம், 2G தொடர்பான JPCயின் அறிக்கை வெளியான விவகாரம், நிலக்கரி ஊழல் தொடர்பான CBIயின் விசாரணை அறிக்கை திருத்தப்பட்டதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு, மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜியை டெல்லியில் மார்க்சிஸ்ட் கட்சியினர் கெரோ செய்த சம்பவம் உள்ளிட்ட பிரச்சனைகளால் திங்களன்று பார்லிமென்ட் முடங்கியது. செவ்வாயன்றும் பார்லிமென்டில் எதிர்க்கட்சிகளின் போர்க்கோலம் தொடர்ந்தது. நிலக்கரி ஊழல் விவகாரத்தில் பிரதமர் மன்மோகன் சிங் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சியினர் ஆவேச கோஷம் எழுப்பினர். இதேபோல திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரும் தங்கள் தரப்பு பிரச்சனைகளை எழுப்பி கோஷம் எழுப்பினர். இதனால் லோக்சபா அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. பகல் 12 மணிக்கு சபை கூடிய போதும் அமளி நீடித்ததால் வியாழக்கிழமைக்கு சபை ஒத்திவைக்கப்பட்டது. The House stand adjourned to meet on Thursday, the 25th April 2013 at 11 a.m. இதேபோல ராஜ்யசபாவிலும் நிலக்கரி சுரங்க ஊழல் விவகாரத்தில் CBI தவறாக பயன்படுத்தப்பட்டது தொடர்பாக பாரதிய ஜனதா மற்றும் அதிமுகவும், 2G கூட்டுக்குழுவின் வரைவு அறிக்கை வெளியானது குறித்து திமுக உள்ளிட்ட கட்சிகளும் தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பி அமளியில் ஈடுபட்டன. இதனால் ராஜ்யசபாவும் அலுவல் எதுவும் மேற்கொள்ள முடியாமல் முடங்கியது.